இன்னைக்கு ஆகஸ்ட் 14th எங்கள் மாமியார் இறந்த நாள். ஸோ அதனால நாங்கள் ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் போயிட்டு அந்த அரிசி பருப்பு வாழைக்காலாம் கொடுத்துருவோம். ஏன்னா எனக்கு இந்த ஓமம்லாம் கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு அது பண்ண தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறேன். அதனால நான் இதை அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு 1500 1001 என்ன 5001 கொடுத்துட்டு வந்துருவோம். அப்படி ஸோ இப்போ நான் படிக்கோலம் போட்டேன். என்னால் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது, உட்காரவும் இல்லை சரியா. கொஞ்சம் கோடு அப்படியே கோடெல்லாம் ஆயிடுச்சு. பட் படிக்கோலம் போட்டிருக்கேன். எதுவும் ஒரு விஷயம்னா படிக்கோலம் போடணும். ஸோ அதனால படிக்கோலம் போட்டிருக்கேன். இந்த படிக்கோலன்றது நடுவில் உள்ளது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கோல் கூட போட்டாங்கல்ல, அது தான் படிக்கோலன்றது. நான் அகஸ்தியர் கோயிலுக்கு தான் போகிறேன். அது ஒரு 1000 வருஷம் பழமையான கோயில். அந்த கோயில குந்தவை நாச்சியார் இருக்காங்கல்ல, அவங்களோட அத்தை இருக்காங்க பாருங்க. அவங்க கிட்டதான் இந்த போர்லேருந்து வர தங்கம் வைரம் அதெல்லாம் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அவங்க கிட்டதான் போய் அவங்க டேடு கொண்டு போய் கொடுப்பாரு. ஸோ அதை அவங்க என்ன செய்வாங்க, இந்த கோயில் திருப்பணிகளுக்காக அவங்க செலவிடுவாங்க. அப்படி இருக்கும்போது செங்கல் கோயில் எல்லாம் கருங்கல் கோயிலா மாத்துவாங்க. அது முக்கியமா அப்பரும் சுந்தரும் பாடின கோயில மட்டும்தான் கருங்கல் திருப்பணி. அது அது ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் படிச்சேன். பட் அது ஒரே மாதிரி இருக்கும்னா அது என்ன மாதிரி எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா நான் அதை இன்னும் நான் தெரிஞ்சுக்கல. பட் கருங்கல் திருப்பணி அந்த கோயில்ல பண்ணியிருக்கோம். 1000 years பழமையானது. என் மாமியார் அந்த கோயிலுக்கு தான் எல்லா நாளும் போவாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வருவாங்க. இப்போ நியர்பை இருக்கு எங்கள் வீட்டில். அதோடு எல்லாமே என் பையன் ரொம்ப ரொம்ப சாப்பிடவே மாட்டான், ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகும். ஸோ அந்த கோயிலில் பொங்கல் தருவாங்க. அதை சாப்பிட்டு தான் அது வளர்ந்தது கொஞ்ச நாள். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கோயிலுக்கு அவன் போயிட்டு வரும்போது அவனுக்கு அந்த சளி நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏதோ அந்த கோயிலில் ஏதோ ஒரு சக்தி இருக்குது தான். அவனுக்கு அந்த சளி நல்லா குறைஞ்சதை நான் பார்த்தேன். நான் இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு தான் போகிறோம். அந்த கோயிலில் எங்கள் மாமியார் பைரவர் பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. என் தங்கச்சிக்கு கூட ரொம்ப நாள் மேரேஜ் ஆகாமல் இருந்தது. எங்கள் அம்மாட்ட சொல்லி எங்கள் அம்மா பைசா மட்டும் கொடுத்தாங்க. எங்கள் மாமியார் தான் கொண்டு போய் அந்த கோயிலில் அந்த பைரவர் பூஜை பண்ணாங்க. ஸோ அந்த ஹோல் டே அந்த கோயிலே தங்கிடுவாங்க. தங்கிட்டு மறுநாள் தான் வருவாங்க. ஸோ அவங்க சொல்லிட்டு அவளுக்கு நடப்பு கண்டிப்பாக நடக்கும்னாங்க. ஆனால் ஒரு 2 வருஷம் தள்ளி தான் போச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நடந்துச்சு. நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்சோம். ஏன்னா அவளும் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தா, ரொம்ப கோவப்பட்டா ஏதாவது மாப்பிள்ளை பார்த்தா. ஆனால் நடந்துச்சு. இது கடவுள் செயல்னு சொல்றதை விட அவங்களோட எண்ணம், அவங்க பிலீவ் பண்ணினது. ஏன்னா அவங்களுக்கு என் வீட்டில் உள்ள எல்லாருமே பிடிக்கும். ஸோ அவங்க பிலீவ் பண்ணினது நடந்துச்சு அப்படின்றத நான் ரொம்பவே நம்புறேன். இன்னொன்று என்னன்னா, அவங்க நல்லாவே ஜாதகம் பார்ப்பாங்க. ஸோ எனக்கெல்லாம் ஏதாச்சும் காத்தால ஏதாச்சும் அப்படி இப்படின்னாக்கா அவளை வாய மூடின்னு இருக்க சொல்லு, இன்னைக்கு அவள் வாய் தொடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. தெரியல, இப்போ கொஞ்சம் அவங்களுக்காக கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். பட் டூ லேட் அப்படின்றதே தெரியுது. பட் இருந்தாலும் ஒருத்தவங்க இல்லாத போது அது அருமை தெரியும் சொல்லுவாங்கல்ல. ஆனா அது அந்த அருமை தெரியாதவங்களும் இருக்காங்க. அப்படிங்கும் போது நம்ம பெஸ்ட்டுன்னு நான் கொஞ்சம் மனசை தேத்திட்டு இருக்கேன். பட் அது உண்மை கிடையாது. இருக்கும் போதே பார்க்கணும். சரி, நம்ம கோயிலுக்கு போகலாம். நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் இந்த கோயிலோட வாசல். இது உள்ள காமிக்கிறேன் பாருங்க. அது நல்ல கருங்கல்லால இருக்கும். பக்கத்துல ஒரு நல்ல அழகான அரச மரம் இருக்கு. அப்புறம் பக்கத்துல கோயிலும் இருக்கு. அது ரொம்ப அமைதியா இருக்கும். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோலம் சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த கோயிலை யாரும் கண்டுக்கவே இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாமிக்கு சாதம் கூட இந்த குருக்களே அவரோட சாதத்தை அவருக்குன்னு சாப்பிட்றதுக்கு இல்லை, அந்த சாதத்தை கொண்டு இங்கே படைச்சிட்டு போவார். ஸோ அது மாதிரி இந்த கோயில். பட் இப்போ அன்னதானம்லாம் போடுற அளவுக்கு ஓரளவு நல்லாவே வந்திருக்கு. ஓகே, நல்லா நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. சரி, வாங்க உள்ள போகலாம்.
இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் என்னன்னு கேட்டேன். அங்க இருக்கிற அந்த அரச மரம்னு சொன்னாங்க. அது 300 வருஷம் பழமையானது. இந்த அகஸ்தீஸ்வரர் கோயில் எங்க இருக்குன்னா கொலப்பாக்கம், போரூர்ல. அட்ரஸ் லிங்க் எங்கேயும் தேடலாம். ஓகே, சரி, நாங்கள் வந்து இது வந்து அட்ரஸ் லிங்க் போடுறோம். இதுக்கு கண்டிப்பாக வாங்க. இது நிறைய இந்த கோயிலில் வந்து மருத்துவ குணம், நிறைய சக்தி எல்லாமே இருக்குது. இங்கே இருக்கிற இப்போ நம்ம உள்ள கருவறையில் உள்ள சாமி காமிக்க முடியாது. ஸோ மற்ற சாமிகளை நான் கொஞ்சம் காமிக்கிறேன் வாங்க. ராஜ கணபதி. வள்ளி. இவர் கடன் தீர்க்க மீசனா. இவரை தான் எல்லாரும் பார்க்கணும். அப்பனா மகாவிஷ்ணு. இந்த இந்த இதெல்லாம் பாருங்க, கீழெல்லாம் கருங்கல் எல்லாமே 1000 years பழமையானது. அப்ப எடுத்துட்டாங்க எல்லாத்தையும். ஆமா, இப்ப இது 1000 years பழமையானதுன்னா அப்ப வந்து ராஜாக்கள் எவ்வளவு இடம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் சுட்டுட்டாங்களாம் இங்க உள்ளவங்க. பாழடைந்த நிலையில் திருக்கோயில் 1998க்கு முன்பு இப்படிதான் இருந்திருக்கு. ஐயோ, எப்படி இருந்திருக்கு பாருங்களேன். மண்டபத்தின் சாய்ந்த நிலையில் உள்ள தூண் அப்படி இருந்திருக்கு. கோயிலின் முன்புறம், கோபுரத்தின் வடமேற்கு புறம், சண்டிகேஸ்வரர் சன்னதி பகுதி ரொம்ப மோசமா இருந்திருக்கு. சூரியன் சன்னதி அப்போ கொஞ்சம் எடுத்து கட்டியிருக்காங்க. சில பில்லர்ஸ்லாம் அந்த இரும்புல எல்லாம் வச்சு. பட் வந்து சாமியோட கருவறை இந்த இடம் எல்லாமே கருங்கல்ல. இங்க வந்து இந்த பைரவர் சன்னதி ரொம்ப வந்து புகழ் வாய்ந்தது. எனக்கு இங்க வந்து இந்த நாகலிங்க மரம் ரொம்ப பிடிக்கும். இது காமிக்கலாம். நாகலிங்கம் 2 இருக்கும் இங்க. நான் இங்க பிரசாதமா நான் அந்த நாகலிங்க பூவை மட்டும் எடுத்துக்குவேன். தண்ணி ரொம்ப கிட்டத்துல இருக்கு. அச்சோ, இன்னைக்கு எட்டுற நிலையில உப்பு கூட இல்லையே. இப்படி கடவுளை எனக்கு கொடுக்காம இருப்பாரு. உடையும் கொடுத்துட்டாரு. எனக்கு எட்டுற மாதிரி, நான் பறிக்கிற மாதிரி. நாகலிங்கம் எவ்வளவு அழகான மரம். எனக்கு பிடிச்ச மரத்துல இது ஒண்ணு. அது என்னமோ இந்த மரம் பேசுற மாதிரி இருக்கும். வாங்க. இங்க ஒரு நாகலிங்க மரம் இருக்கு பாருங்க. மொத்தம் 2 மரம் இங்க.
ஸோ நைட்டில் ஐ மீன் ஈவினிங்கில் வந்து நாங்கள் இங்கெல்லாம் வரமாட்டோம். கொஞ்சம் பயமாக இருக்கும். இது வந்து நாகர்ன்னு போட்டிருக்கு. நாகர். இது வந்து பிள்ளையார் பிள்ளையார்ல இடம் கிடையாது. நான் சொன்னேன்ல பைரவர் சன்னதி. இதுதான் இங்கே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் சாமிக்கு நீங்கள் எது வேண்டிக்கிட்டீங்கன்னாலும் நடக்கும். எது வேண்டிக்கிட்டீங்கன்னாலும் நடக்கும். இது வந்து நானே வந்து பார்த்துருக்கேன். என் தங்கைக்காக பார்த்துருக்கேன். மற்றபடி எங்கள் மாமியார் வந்து எல்லா பைரவர் பூஜைக்கும் இங்கே வந்து பண்ணுவாங்க. சில சமயம் வந்து இவருக்கு கிடைக்காத வேலையெல்லாம் கூட கிடச்சிருக்கு எனக்கு. இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தது இங்கே. இந்த பூஜை வந்து இங்கே ரொம்ப நல்லாவே நடக்கும். ஒரு தடவை வந்து நீங்கள்லாம் பார்த்துட்டு போங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு நான் சொன்னது எவ்வளோ தடவை உண்மை. இது வந்து சூரிய பகவான் சன்னதி. வெளிப்புறம் பார்த்தா தெரியும். இவரோட இருக்குல்ல இருக்கு. நந்தி பகவான்கிட்ட சொல்லிட்டா அவர் அதுக்கப்புறம் சாவகாசமாக மெதுவாக பெருமாள்கிட்ட சொல்லிடுவார். சிவன்கிட்ட சிவன்கிட்ட சொல்லுவார். இது சூரிய பகவான். இது ரொம்ப அழகான, எனக்கு வந்து பக்தியோட அது ஒரு அழகும் சேர்ந்து எனக்கு தெரியும். எவ்வளோ அழகான ஒரு சன்னதி இது. இது வந்து அன்னதானம் செய்கிற இடம் இது. இப்பவும் பார்த்தீங்கன்னா திருவிழா டைமில் தான் நிறைய கூட்டம் வரும். நிறைய பேருக்கு இந்த கோயில் தெரியலன்னு கூட சொல்லலாம். கருங்கல்ல இருக்கு பாரு. சரி நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு சாம்பார், வடை, பாயாசம், உருளைக்கிழங்கு காரக்கறி, மிளகு ரசம், மோர் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணிவிட்டு சாதத்தில் பருப்பும் எள்ளும் வச்சு காக்கைக்கு போட்டுட்டு சாப்பிடணும். பாப்பாவுக்கும் கொண்டு போய் ஸ்கூலில் கொடுக்கணும். இன்னும் அவனுக்கு சமைக்கலை. சரி, ஓகே. இந்த ப்ளாகை நான் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. எதுக்கு டயர்டாகிடுச்சின்னு கேட்டேன். ரொம்ப சீக்கிரம் எழுந்துட்டு கொஞ்சம் பல வேலை பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. பத்தாத்துக்கு இந்த காற்று சுத்தமாக இல்லை. மழை வர மாதிரி இருக்குல்ல. இல்லை சாரீலாம் போட்டு இந்த முடியை கட்டினா நல்லாவும் இல்லை. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே. இந்த ப்ளாக் இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.